அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரே, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹதீஸை பாருங்க. மன் சஅலல்லாஹ ஷஹாதத்தை, யார் அல்லாஹ்விடத்திலே உயிர் தியாகத்தை, ஷஹீதான மரணத்தை கேட்கிறாரோ, பல்லகஹுல்லாஹு ஈயாஹு பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதாஇ வ இன் மாத அலா ஃபிராஷிஹி, அல்லாஹ் தஆலா ஷஹாதத்தை அவனுக்கு கொடுப்பான், உயிர் தியாக மரணத்தை அவனுக்கு கொடுப்பான், அவன் தனது படுக்கையில் மரணித்தாலும் சரி. எதை கேட்டால்? அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத்தை கேட்டான். யா அல்லாஹ் எனக்கு உயிர் தியாகத்தை தா, ஷஹாதத்தான மரணத்தை தா என்று மன் ஸஅலல்லாஹ பிஸித்கின், உண்மையாக கேட்டால். எத்தனை பேர் உண்மையாக கேட்டீங்களோ? நிறைய பேர் ஷஹாதத்தை கேட்கிறதே இல்லை. நிறைய பேர் ஷஹாதத்தை கேட்பது இல்லை. கேட்போம் என்று தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? இன்ஷா அல்லாஹ் கேட்போம், எல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிந்த பின்னாலே ஷஹாதத்தான மரணத்துக்கு ரெடி இல்லாமல் இல்லை. இந்த இப்பயே கேட்டு நாளைக்கே மௌத்தாகிறதுக்கு என்னது விருப்பம் இல்லை. அதனால தான் இந்த ஹதீஸ்ல என்ன வருது? மன் ஸஅலல்லாஹ ஷஹாதத பிஸித்கின், உண்மையாக அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ்வுத்தஆலா ஒன்றில் அவர் ஷஹாதத்தா மௌத்தாக்குவான், அல்லது அவர் தனது அதாவது விருப்பிலே மரணித்தாலும் அல்லாஹ் ஷஹீத் என்ற பட்டத்தை அவருக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். எப்படி கேட்டால்? உண்மையாக கேட்டால். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தில் நாங்கள் எம்மை சரிப்படுத்திக் கொண்டோம் என்றால் மரணத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று, இந்த செகண்ட் மரணம் வந்தால் நான் மரணிக்க தயார் என்பதற்குரிய செய்திகளை நான் சொல்றேன். ஒன்று என்ன தெரியுமா? ஹுக்கூகுல் இபாத், அடியார்களுக்கு நாங்கள் ஏதாவது கடமைகள் செய்ய வேண்டியிருந்தால் ஒன்றில் செய்திருக்க வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்ற வசியத்து இருக்க வேண்டும். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். கடன் எல்லா மனிதர வாழ்க்கையில் ஓரளவாவது இருக்கும். கடன் இல்லாத மனிதர்கள் அரிது, குறைவு, ஒரு 20-30% வேணா இருக்கலாம். கடன் என்ன செய்யணும்? இந்த நபருக்கு நான் இந்த இடத்துல வாங்கினேன், கொடுக்க வேண்டும் என்ற எழுத்து என்ன செய்ய வேண்டும்? இருக்கணும். அப்ப நீங்க மரணிச்சாலும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு என்ன செய்யாது? அது தடை இருக்காது. ஷஹீதுக்கு கூட கடன் என்ன செஞ்சிடும்? தடையாகிடும். ஆனா நீங்க எழுதி வச்சீங்கன்னு சொன்னா பொறுப்பெடுக்கிறதுக்கு உங்களோட குடும்பங்கள் இருக்கும், அதனால தப்பிடுவீங்க. யாருக்காவது அமானித பொருட்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு திருப்பி கொடுக்க வேண்டியிருந்தால் எழுத்தில் என்ன செஞ்சிடணும்? அது இருந்திடணும். யாருக்காவது ஒரு இடத்துல அநியாயம் செய்திருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து உங்களால் செய்ய முடியாமல் போனால் எழுதிடணும். விளங்கிட்டா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எழுதி ஒரு வசியத்தை தினந்தோறும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மரணிக்கிற நேரத்தில் மறுமையில் உங்களுக்கு எது பிரச்சனை இல்லை. ஹுக்கூகுல் இபாத், அடியார்கள் வந்து உங்களுக்கு குரோசா செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டார்கள். இன்னொன்று இருக்குது, என்ன? இறைவன் குற்றம் பிடிக்கக்கூடிய குற்றங்கள், இறைவனுக்கு செய்த பாவங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியான வாக்குமொழி ஷஹாதத்தில் யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தெய்ன், ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர. கடனை தவிர என்ற வார்த்தை எங்களுக்கு இஸ்லாம் வாக்காக தந்திருக்கிறது. அப்படி என்றால் நம்ம ஷஹாதத்தாக மரணிப்போம் என்று சொன்னால், ஷஹாதத்தை சிதுக்காக கேட்டோம் என்று சொன்னால், சுகதாக்களுடைய தரம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நம்ம மரணத்துக்கு தயாராக ஷஹாதத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம் என்று சொன்னால் நம்ம ஷஹீதாத்தை என்ன செய்கிறோம்? மரணிக்கிறோம் என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மாதிரி ஒரு மரணத்துக்குரிய தருவாயில் வந்தாலும் கூட நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யலாம்? யா அல்லாஹ், என்ன பாவங்களை மன்னிச்சிரு, என நிலைமை இப்படி இருக்குது, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன்னு மன்றாடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிற ஹுக்கூகுல் இபாத். ஏண்டா மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக உலகத்தில் எல்லா இடங்களிலும் பிரச்சனை, கலவரங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள். இதிலிருந்து ரிலீஸ் ஆவதற்கு அரசியல் தீர்வு, மற்ற தீர்வு என்பதெல்லாம் தாண்டி நீ மரணிக்க தயார் என்பதா முதல் தீர்வு. முதல் தீர்வு என்ன தெரியுமா? நீ மௌத்தாக தயார் என்பதுதான் இந்த உலகத்தில் முதல் தீர்வு என்று புரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன இந்த சமுதாயத்தை நோக்கி எல்லோரும் என்ன செய்வார்கள்? சாப்பாடு தட்டை வருவது போன்று வருவார்கள். காரணம் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, அவமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் கொஞ்சம் பேராக இருப்போமா? கால லா பல் அன்தும் கஸீர், நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். வலக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு செல்கின்ற சருகள் போன்றிருப்பீர்கள். வலயன்சி அன்னல்லாஹு மின் குலூபி அதுபிக்குமுல் மஹாபத வலயக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து முஸ்லிம்கள் என்ற அச்சத்தை அல்லாஹ் எடுப்பான், உங்களது உள்ளங்களில் வஹன் என்பதை போடுவான். காலு வமல் வஹன் யா ரசூலுல்லாஹ், வஹன் என்றால் என்ன? என்ன பிரச்சனை? நாங்கள் வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? கால ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகம், மௌத்தை பற்றிய வெறுப்பு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவுதான் வீழ்ச்சிக்கு காரணம். உலக மோகம், மரணம் பற்றிய வெறுப்பு. எங்க மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கிறதோ அங்க உலக மோகம் இருக்கும், எங்க உலக மோகம் இருக்கிறதோ அங்க மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கும். எங்க மரணத்துக்குரிய அச்சம் இல்லையோ அங்க உலக மோகம் என்ன செய்யாது? இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே தான் சொல்றேன், ஹுக்கூகுல் இபாதை நம்ம சரிப்படுத்த பின்னால் இறைவனுடைய மன்னிப்பை அனுதினமும் வேண்டிக் கொண்டு நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன? மூன்றாவது,
நமது குடும்பத்துக்கும் நம்மளுக்கு இடையில் மரணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி நிகழ வேண்டும். மரணித்தால் நீ எப்படி வாழ்வாய், மரணித்தால் மனைவியுடைய லைஃப் எப்படி இருக்கணும், மரணிச்சா பிள்ளைகள் எப்படி வாழணும், மரணித்தா இந்த நிலைமையில எப்படி நீ இந்த நிலைமையில எப்படி இருப்பாய், மரணிச்சா நான் மரணிக்காம நீங்க மரணிச்சா நான் இப்படி இருப்பேன். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்க வச்சு பாருங்க பாப்போம். ஒரு குடும்பத்துக்கு இதுக்கு போற என்ன செய்யற பிளான் இல்லாம பெரிய திட்டங்கள் ஏற்பாடெல்லாம் தேவையில்லை. ஏற்பாடு செஞ்சு சொத்தை அழிஞ்சா என்ன செய்யறது? ஆனால் உங்க இடத்துல பேச்சுவார்த்தை இருந்துருவீங்களே, என்றைக்கும் நாம் மரணிக்கலாம், என்றைக்கும் நீங்கள் மரணிக்கலாம் என்ற ஒரு வீர குடும்பமாக இந்த பேச்சுவார்த்தை இருக்குமாக இருந்தால், எந்த தினமாக இருந்தாலும் எந்த நிமிடமாக இந்த மரணம் என்ற செய்தி எந்த பேச்சும் வராமல் ஒரு குடும்பம் பாதிக்குமே அந்த லெவலுக்கு இருக்காது. நம்ம நீங்க பேசியது, கலந்துரையாடியது, இது நடந்தா என்ன செய்யணும் என்று பேசியது என்பதனால பாதிப்பு என்ன செய்யும்? குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் மரணத்தை தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பதனால் அந்த நிமிடம் உங்கள்கிட்ட வந்து இறைவனை பற்றிய விருப்பமும் இதனுடைய சந்திப்புடைய ஆசையும் உங்களை அப்படியே தொத்திக்கொள்ளும். ஹராம் இப்னு மில்ஹானுடைய செய்தி நம்ம படித்திருக்கிறோம். அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இளைஞர் தானே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, 70 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பினாங்களே, அப்படி அனுப்பி போனவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள், திருமணம் முடிக்காதவர்கள் பெரும்பாலானவர்கள். அவங்க போய் பிரச்சாரத்துக்கு போன நேரத்தில் துரோகம் செய்து அநியாயம் செய்து அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு 4-5 பேர் என்ன செய்யறாங்க, அங்க முன்னுக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் என்ன செய்தார்கள்? ஹராம் இப்னு மில்ஹான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையோட சூழ இருப்பவர்கள் எல்லாம் நபி அவர்களோட தூதுவர்களாக வந்தவர்கள் நம்பிக்கையோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மரணத்தை அவர் சற்றும் எதிர்பார்த்திருப்பாரான்னு சொல்லவே முடியாது. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் திடீரென அம்பெடுத்து என்ன செஞ்சாரு? ஹராம் இப்னு மில்ஹானுடைய முதுகுப்புறத்தில் குத்தினார். ஏன் குத்தினார் ஒன்றும் தெரியாது, முதுகுப்புறத்தில் குத்தி இந்த பகுதியில் என்ன செய்து வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எப்படி ஒரு சக்தி அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து, ஏன்னா எதிர்பார்ப்பு. அப்படி வந்த உடனேயே, குத்துப்பட்ட உடனேயே ரத்தத்தை இப்படி எடுத்தாரு, முகத்திலே தலையிலே தேய்ச்சாரு. ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன், கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்றான். பின்னால யாரு குத்தினு பார்க்கல, ஒரு ஓலம் பெற்ற சத்தம் வரல, சவுண்ட் வரல, அம்பு இந்த பகுதியில் வருது. ரத்தத்தை எடுத்து தலையில தோய்ச்சாரு, முகத்தில எடுத்தாரு, தடவினாரு. ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார். எப்படி சொல்லலாம்? எப்படி வந்தது? எப்படி மரணத்தை எதிர்பார்த்த வாழ்க்கை? அவங்களாம் உலகத்தில் வாழ்ந்தாங்க தான், உலகத்துக்கு ஆசைப்பட்டார்கள் தான், எங்களை போன்ற மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் ஈமானில் எங்களை விட தரம் மிக்கவர்களாக இருந்தார்கள். எதிர்பார்ப்பு ஒருத்தர் இருந்தது, அவங்களுக்கும் சகோதரர்கள் இருந்தார்கள், உறவுகள் இருந்தன, ஆனா அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால பெரிய பாரமாக என்ன செய்யல இருக்கல. ஃபுஸ்து வரப்பில் கஅபா, ரத்தத்தை, அன்புள்ள இந்த வார்த்தை சொல்றதை விடுங்க, முகத்தில் எடுத்த உடனே திரும்பி பார்க்காம ரத்தத்தை எடுத்து தலையில தோய்த்து கொண்டு இப்படி சொன்ன இருக்கிறதே, அம்பால குத்தினாரே, அவருடைய உள்ளம் ஒரேடி அசைஞ்சிட்டு, நான் தானே வெற்றி பெற்றேன், இவர் தோல்விதானே. ஆனா அவர் என்ன சொன்னாரு? ஃபுஸ்து, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னாரு. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில நாட்களில் அந்த குத்தியவர் இஸ்லாத்துக்கு வந்தார். வேற இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யல, ஈமானிய பலம், ஈமானிய பலம். அதான் சொன்னேன், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு படைகளோடு இருந்து கொண்டு என்ன கடிதம் எழுதினாரு அவர்களுக்கெல்லாம், நீங்கள் வாழ்வதற்காக யுத்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள், நான் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறேன், நான் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறேன். இதனால தான் சகோதரர்களே, அவர்களுடைய ஒரே ஒரு தக்பீர் மூலம் படைகள் அதிர்ந்தது. அந்த ஒரு காரணம் தான். தக்பீருக்கு அந்த பவர் எங்கிருந்து வந்தது தெரியுமா? அல்லாஹு அக்பர் இவர்கள் சொல்ற நேரத்தில் இவர்கள் மரணிக்க தயாராக பதிவு அவர்கள்ட்ட இருந்தது. அதனால அந்த தக்பீருக்கு ஒரு அப்படி ஒரு பவர் என்ன செஞ்சது இருந்தது. வரலாற்றில் சொல்வார்கள், தக்பீர்கள் மூலமே ரோம் பாரசீகத்துடைய கொடிகள் கீழே விழுந்தன என்று சொல்வார்கள். என்ன காரணம்? அந்த அளவுக்கான ஒரு தைரியம் அவர்கள்ட்ட என்ன செய்திருந்தது.